அனைவருக்கும் வணக்கம். கணிதம் கசப்பல்ல கற்கண்டு. இந்த சம் பாருங்க. கீழே உள்ள பகடைகளில் 6க்கு எதிரே உள்ள எண்ணைக் காண்கன்னு குடுத்துருக்காங்க. பகடைன்ட்டு இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி குடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்டின்னா, என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது எண்கள் தனியா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி தனியா இருந்தா அத எடுத்துக்கணும். மற்ற எண்களை ஒன்றை விட்டு ஒன்றாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏதாவது தனியா இருந்தா அத எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க எது தனியா இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. இது 2ம் தனியா இருக்கு. ஸோ, இங்க 2, இங்க 6ன்னு எழுதிப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்கா? மற்ற எண்களை ஒன்றை விட்டு ஒன்றாக எழுதணும். இப்போ 1 இருக்கு. 1க்கு அப்புறம் 3 விட்டுட்டு நம்ம 4 எழுதுவோம். 1, 4. அடுத்து நம்ம 3 எடுத்துட்டோம்னா, 3 எழுதிட்டு 4 விட்டுட்டு 5 எழுதுவோம். 3, 5. இப்ப என்னவா இருக்கும் அப்டின்னா, 3க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கும். 1க்கு ஆப்போசிட்ல 4 இருக்கும். 2க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்ருக்காங்க? 6க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்ருக்காங்க. அப்ப 6க்கு ஆப்போசிட்ல நமக்கு என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஸோ 2 தான் நமக்கான ஆன்சர்.